50,000 வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டார் ரேட் லெவலில் 1,00,000 ரூபா ஆரம்பிச்சிது. ஸோ 1,00,000 ரூபாய் யாருக்கு வரும் அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக போன வாரம் நடந்த விஷயம் சொல்கிறேன். என்னுடைய பழைய ஃப்ரெண்டு, நானும் ஷூ கம்பெனி வேலை சேர்ந்தேன், அவரும் ஷூ கம்பெனி வேலை சேர்ந்தார். அவர் வந்து கென்யா நாட்டில் போயிட்டு வேலை செய்யுங்கிறார். இப்போ இந்தியாவில் கிடையாது, கென்யாவில். ஏன்னா இங்கத்தோட அங்கே சம்பளம் அதிகமாக வரலாம் ஷூ கம்பெனி. எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சம்பளம் 1,00,000 ரூபா வாங்கலாம். நான் செய்கிற வேலை அங்கே போய் செஞ்சு 1,00,000 வாங்குறாரு. அப்புறமா இந்த மாதிரி வாப்பா நீ கூட வந்து செய்ய அவளுக்கு கஷ்டப்படுறது, நான் என்ன பண்ணுறது தெரியாது, நானே 1,00,000 ரூபா தான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிற அவர் நம்பலை. லாஸ்ட் மந்த் வந்த இன்கம் வந்து 1.25 லட்சம் எடுத்து காட்டுறேன். அவர் வாயே திறக்கல. இது ஏதோ நீ வந்து ஃபேக்காக எழுதி காட்ட மாட்டேங்குது. இல்லை நான் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, கிட்டத்தட்ட உனக்கு வந்து ஒரு 3 வருஷமா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டே தான் இருக்கேன், நீ இன்னும் திரும்பி கூட பார்க்கல. நான் இந்தியாவில் உடனே சொந்த ஊர்லேயே பக்கால் எத்தனை மாதம் 2 lakhs மேலே வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு தொடர்ந்து மீட்டிங் அண்ட் ட்ரைனிங் ஃபாலோ பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வேலை செஞ்செல்லாம் கிடைச்ச இன்கம் இப்போ வெஸ்டிஜில் கிரவுண்ட் லெவலில் இருக்கேன். கிட்டத்தட்ட இது வரையும் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்கு. அது என்னுடைய வருமானம். ஸோ தொடர்ந்து மீட்டிங் அண்ட் ட்ரைனிங் வந்து ரெகுலராக இது வரையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆம்பூரில் மீட்டிங் நடக்குது, ஒவ்வொரு மீட்டிங்கும் வந்துட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தால் தான் இந்த பிஸ்னஸ் கிடைக்குது. அதே போல் வந்த உடனே சக்ஸஸ் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக வந்த உடனே பண்ண முடியாது. தொடர்ந்து சிஸ்டம்னு நம்ம என்ன பண்ண முடியும். அப்போ சிஸ்டம்னா என்ன? இப்போ ராஜன் சார் வந்து ரெகுலராக செவ்வாய்க்கிழமை மீட்டிங் அண்ட் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, ஜூம் மீட்டிங் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் வந்த புதுசுலாம் நீங்கள் ஒரு சோப்பான பில் இடத்துல ஒரு 10 நாள் ஆகும், 10 நாள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதே ப்ராடக்ட்டு கண்ணுக்கே தெரியாது. ஒரு சின்னதாக ஒரு பொட்டி கடை மாதிரி வச்சுருக்காங்க, இது மாதிரி ஸ்டாக் பாயிண்ட். இப்போ அப்படியா இருக்குது, வந்தீங்கன்னா டக்குன்னு பொருளை வாங்கிட்டு உடனே பில்லு எடுத்துட்டு பாயிண்ட் லெவல் செக் பண்ணிட்டு உங்கள் லெவல் அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா வரவங்களுக்கு எந்த டென்ஷனுமே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தேடும் பொருள் என்ன இருக்குது, இதை கேட்டிங்கன்னா அது இருக்காது, சோப்பு கேட்டிங்கன்னா பேஸ்ட் இருக்காது, பேஸ்ட் கேட்டிங்கன்னா என்ன இருக்காது, அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்குது. அப்படியே இருக்குது. வந்தால் பொருள் வாங்கிட்டு பில்லு போட்டு பிஸ்னஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வந்துருக்கீங்க. ஸோ இந்த வாய்ப்பு எல்லாமே காத்துட்ருக்கு. வரக்கூடிய நபர்கள் சார் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் ராஜன் சார் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ 2-3 மாதம் பிரேக் அப்புறம் வந்திருக்காரு. ஸோ இந்த மீட்டிங் யூஸ் பண்ணிங்க. மாதம் நடக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் மாதம் 2 நபர் கூட்டு வந்தால் தான் இது மாதம் நடக்கும். ஸோ விஷ் யூ வெல். தேங்க்யூ ஸோ மச்.